ஒருத்தன் குடிகாரன் குடிச்சிட்டு ராத்திரி நைட் ஷோ பார்த்துட்டு, இப்போ நான் ஒரு போதி மரம், இந்த கருத்து உங்களுக்கு ஒரு முத்து வந்து சேரப்போகிறது பாருங்க. ஒரு குடிகாரர் ராத்திரி படம் பார்த்துட்டு எல்லாம் சுற்றிட்டு ஒரு 2-2:30 மணிக்கா தெருவில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறார். நம்ம போலீஸ்காரர் நண்பர் பார்த்து விட்டார். எங்கயா போகிற? வீட்டுக்கு. எங்கிருந்து வர? சினிமா தேட்டர்லேருந்து. ஊதுனார், குடிச்சிருக்கார். எங்கேருந்து வர? சினிமா தேட்டர்லேருந்து. சினிமாவுடைய சீட்டு காட்டு. இல்லை, போட்டேன். இல்லை, உன்னை நம்ப முடியாத, நட ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் 3 மணியிலிருந்து அடிக்கிறார். சைக்கிள்லாம் உடச்சி போட்டார். சொல்லு, எங்கே திருட போனேன், சொல்லுன்னு அடிக்கிறார். ஏன் நான் திருடலையான்னு சொல்லி 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 பார்த்து காலையில் 5-5:30 மணி வரைக்கும் அடி வாங்கி போட அப்படின்ட்டாங்க போலீஸ்கார். வெளியில் வந்தவர் உடஞ்ச சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றார். அந்த அம்மா வாசல்லையே உட்காந்துருக்குது, அவங்க வீட்டுக்காரம்மா. ஐயோ, ராத்திரியெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேனே, எங்கேயா போனீங்க? இப்படி அடிபட்டு வந்திருக்கிறீங்களே. உட்காந்து குளிக்க வச்சு, பத்து போட்டு படுக்க வச்சு, கஞ்சி தண்ணி கொடுத்து எல்லாம் பரிவினை செய்கிறாங்க. அது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா கதை பாருங்க, இது முடியுது, இந்த சம்பவம் இப்படி முடியுது. அவன் அன்றிலிருந்து தன் மனைவியை குடித்துவிட்டு அடிப்பதை நிறுத்தி கொண்டான். ஏனென்றால் காரணமே இல்லாமல் அடி வாங்குவது எவ்வளவு வலிக்கும் என்று அவனுக்கு புரிந்து போனது. இந்த மாதிரி ஒரு கதை, ஒரு சிறுகதை. குடிக்கிற பழக்கமும் பொண்டாட்டி அடிக்கிற பழக்கமும் இருக்கிறவர் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்காரர்கிட்ட அடி வாங்காமலே திருந்தலாம்ல. வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தருகிறது புத்தகங்களின் மூலமாக. யாரோ ஒருவர் தான் வாழ்ந்த வாழ்க்கையின் அத்தனை அனுபவங்களையும் பிழிந்து சாராக கொடுக்கிறார். நான் சொல்லுகிறேன், நாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுகின்ற விஷயங்கள் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிற்கும். வேறு எதுவும் நமக்கு உதவி கிடையாது. நான் இப்படி சொல்லுகிறேன், ஏன் படிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறோம்லப்பா, இங்கே இந்த குட்டீஸ் எல்லாம் விட்டுடுங்க. நம்ம எல்லாரும் இருக்கிறோம்ல, நாம தான் பெரியவங்க பேச்சு கேட்ட கடைசி தலைமுறை. இந்த நண்டு, வாண்டு, சிண்டு இதுங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. சரியா? நாமெல்லாம் எந்த மாதிரியான ஜெனரேஷனில் இருக்கிறோங்கிறது ஒரு புக்கு பதிச்சேன். பெரிய அறிவு வந்துருச்சுங்க எனக்கு. முதல்லலாம் இங்கே பெரியவங்க என் வயதில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தீர்கள் என்றால் நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சவங்க. ஏன் தெரியுமா? ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஃபைனல் இயர் நம்மக்கிட்ட பேசாதான்னு ஏங்குவோமா? இப்போ ஃபைனல் இயர் ஏங்குது, ஃபஸ்ட் இயர் நம்மக்கிட்ட பேசாதான்னு. சூழல் மாறி போச்சுங்க. வயதிற்கு இங்கே மதிப்பே இல்லை என்கின்ற அளவிற்கு இளமைக்கும் வேகத்திற்கும் முன்னுரிமை தருகின்ற சமூகம் வந்துருச்சு. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிறீங்களா, இதெல்லாம் ரொம்பலாம் சந்தோஷப்படாதீங்க. இனி நாம தான்ட்டு நாம் எல்லாருமே இங்கே இருக்கிற மேக்சிமம் ஜெனரேஷன் எக்ஸில் இருக்கிறோம். நமக்கு முன்னால் தான் பூமர்ஸ். நம்ம எல்லாம் ஜெனரேஷன் எக்ஸ். ஜெனரேஷன் எக்ஸ்க்கு பிறகு வந்தது மில்லேனியன்ஸ். மில்லேனியன்ஸ்க்கு அப்புறமா வந்தவங்க 2K, ஜெனரேஷன் Z. ஓகேவா? 2010 வரைக்கும் தான். 2010க்கு பிறகு பிறந்தவங்க எல்லாருமே ஜெனரேஷன் ஆல்ஃபா. இதோ இந்த 1.5 மாதத்துக்கு முன்னால் பிறந்தது ஜெனரேஷன் பீட்டா. ஒன்று தின்னுட்டு போயிட்டு இருக்கு. உஷாரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், விழுங்கப்படுவோம். நாம் சொல்கிறத நான் இங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேனே, நான் இந்த மாதிரி 25 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கைத்தட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது என்கிட்ட. இப்போ இல்லை, சொன்னதுக்கு அப்புறமா. இது நான் கல்லூரி ஆசிரியராக இருந்து பணி முடித்த 25வது ஆண்டு வெள்ளி விழா.
இந்த 25 இயர்ஸாக டீச்சராக இருந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன். நம்ம புள்ள, நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்களா, உங்கள் பிள்ளைங்க எல்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்குறதே இல்லை, கேட்க மாட்டாங்க. என்ன மேடம் சாபம்? சாபம் இல்லை, நாம் கேட்டோமா? அதுங்களும் கேட்காது. ஆனால் இன்னைக்கு போதி மரத்தின் அடியில் ஒரு ஞான துளியாக ஒரு முத்தை வீசுகிறேன். உங்கள் குழந்தைகள், உங்களுக்கு முன்னால் இருக்கும் இளையவர்கள், நீங்கள் சொல்வதின்படி நடக்கவில்லை என்றாலும் அறத்தையும் நல்லதையும் இதோ இப்படி சொல்லிக்கொண்டே இருங்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் நமக்கு முன்னால் அதை நிகழ்த்தி காட்ட மாட்டார்கள். வாழ்க்கையில் அவர்களுக்கு சவால்கள் வருகின்ற பொழுது, அதை சந்திக்கின்ற பொழுது இந்த அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு பயன்படும். நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை எனக்கு தெரிந்து நாம் கோடிக்கணக்கில் புத்தகங்கள் விற்பனை செய்கிறோம். ஒவ்வொரு புக் ஃபேர்லையும் நான் எந்த கட்சி சாராமல் பேசுகிறேன். நான் இந்த தமிழ்நாடு அரசை மனம் திறந்து பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா? தான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய மக்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாவட்டம் தோறும் புத்தக திருவிழாவை நடத்தக்கூடிய ஆணையை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார். அடுத்து அவர்களே வந்தாலும் சரி, வேறு யார் வந்தாலும் சரி, இந்த சங்கிலி தொடர வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற கல்வியாளர்களுடைய பெருங்கனவு. அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆற்றல் எது? புத்தி தானே, அறிவில் ஒரு சிறு தெளிவு தானே. இதுவரைக்கும் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எதுவாகவும் உங்களுடைய வாழ்க்கை இல்லை. இன்றிலிருந்து புதிய வாழ்க்கைக்குள் நுழைய போகிறீர்கள் என்பதை விட நமக்கு வேறு என்ன புது வரவு நம் வாழ்க்கையில் இருந்துவிடக்கூடும்? நான் இப்படி யோசிக்கிறேன். சமீபத்தில் நான் சில அழுத்தமான வாக்கு மூலங்களை என் பேச்சிலே தந்து கொண்டிருக்கிறேன். எங்கோ படித்ததெல்லாம் இல்லை, எங்கோ படித்ததை நம்பிவிட்டு நான் பேசவில்லை. படித்து நம்பியதற்கு பிறகுதான் நான் நம்பியது தவறு என்று நான் உணர்ந்திருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சின்ன குழந்தைகளுக்கு சொல்றேன். புத்தகத்தை கீழே போட்டீங்கன்னா காலில் பட்டுருச்சு, என்னப்பா பண்ணணும்? தொட்டு கும்பிடணும். உங்களுக்கு தெரியுமா? படிச்சுட்டு சொல்கிறேன், உலகத்தில் நிறைய புக்கு இருக்குது, காலால் எட்டி வச்சு கிழிச்சு நெருப்பில் போடலாம். படித்தா தானே தெரியுது எது சரி எது தவறுன்னு. எல்லா புத்தகங்களுமா நேர்வழி காட்டி விடுகின்றன. ஒன்றும் இல்லை, நீங்கள் வேதங்களை வாசிக்கிறீர்களே, அந்த மொழியில் ஒரு கெட்ட வார்த்தை எழுதி கீழே போட்டாலும் எடுத்து கண்ணில் ஊற்றிப்போமா இல்லையா? ஏன்? பொருள் தெரியாது, வாசிக்க தந்து. பொருள் தெரியாத விஷயங்கள் எதையும் நம்பாதீர்கள். எல்லாவற்றையும் பகுத்து அறிந்து ஆராய்ந்து ஒரு விஷயத்தை அறிவு தெளிவுடன் செலுத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தகங்கள் காத்திருக்கின்றன. வாசியுங்கள். முதலில் அது சரி என்று தோன்றும். அடுத்து சில விஷயங்களை வாசிக்கின்ற பொழுது இந்த விஷயங்களின் மீது விமர்சனம் ஆனால் உணர்ந்து சொல்கிறேன், இதை எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். வலுவான வாக்குமூலம் இது. எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். ஒன்றும் இல்லை, நின்றுட்டு இருக்காங்க. எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். அதற்கு பிளான் பண்ணுங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது. வாசிக்கின்ற பொழுதுதான் கிடைக்குது. காத்திருந்து 3 மணி 4 மணியிலிருந்து காத்திருந்து உட்கார்ந்து இருந்தோம்ல, உங்களுக்கு கிடைக்காத முன்னுரிமை முன்னால் உட்கார்ந்து கேட்பதற்கு இவர்களுக்கு கிடைச்சிருக்கு, லேட்டா வந்தவங்க.
வாழ்க்கை விசித்திரமானது. எப்பொழுது எது கொடுக்கும் என்று தெரியாது. உங்கள் தீவிரத்தன்மையில் அக்கறையுடன் இருங்கள், அது உங்கள் கைக்கு வரும். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், தீவிரத்தன்மைக்கு பெயர்தான் பக்தி. எதுவாக இருந்தாலும் தீவிரத்தன்மையுடன் இருங்கள். கள்ளம் பெருசா காவல் பெருசாங்க? கள்ளம் பெருசா காவல் பெருசா? சின்னதெல்லாம் கத்துது கள்ளம்னு, பெருசெல்லாம் கத்துது காவல். உண்மையா சொன்னா கள்ளம் தாங்க பெருசு. ஏன் தெரியுமா? எவ்வளவு காவல் காத்துக்கோங்க, கள்ளம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு மிகப்பெரிய அறிவை தருகிறான் வள்ளுவன். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. எந்த காவலாலும் ஒரு பெண்ணை நீங்கள் பாதுகாப்பாக இருத்தி வைத்துவிட முடியாது. அவள் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய திண்மைதான் அவளை காக்கும் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, எனக்கு சில வெளிச்சங்களை தருகிறது. நான் யோசித்து பார்க்கிறேன். You be there where you want to be. எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். இந்த பிள்ளை இருக்கால கபிலா, நான் 12 வயதிலிருந்து பார்க்கிறேன். பேச்சு போட்டிக்கு வருவா, அம்மா கூட்டிட்டு வருவாங்க, மனனம் செய்து பேசுவாள். பரிசு அவளுக்கு கிடைக்காது, பல நேரங்களில் தேர்ச்சி பெறுவாள், ஆனால் பரிசு வராது. ஆனால் அவர்கள் தாயார் ஒருபோதும் எங்களை பார்த்து ஏன் என் பிள்ளைக்கு பரிசு கிடைக்கவில்லை என்று சொல்லாமல், உன்னை விட அவள் சிறப்பாக பேசியிருக்கிறாள், அதை கவனித்துக்கொள், அடுத்ததாக வருகின்ற பொழுது அந்த கவனத்தோடு பேசு என்று சொல்லி சொல்லி வளர்த்ததனால் முதல் பரிசு பெற்றவள் இன்றைக்கு என்னோடு மேடையில் இல்லை, தேர்ச்சி பெற்றவள் வந்து உட்கார்ந்திருக்கிறாள். முயற்சிதான். இந்த அறிவு இருக்கு இல்லையா, இந்த அறிவு நமக்கு எது தரும்? வாசிப்பினால் வரக்கூடிய அறிவு தெளிவு. இந்த தெளிவு ஒன்றை நான் எப்படி புரிந்து கொள்வது, ஒன்றை நான் எப்படி புரிந்து கொள்வதிலிருந்து நான் என்னை தப்பித்துக் கொள்வது என்பதனை நமக்கு விளக்கமாக தரும். முதல் கேள்வி, be there where you want to be. எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு. அதற்கென்று வழி இருக்கு. பேராசிரியராக வரணும்னு நினைக்கிறீங்களா? வரலாம், வழி இருக்கு. படிக்கணும், மாஸ்டர் டிகிரி படிக்கணும், பேசிக் டிகிரியில் 55% எடுக்கணும். மாஸ்டர் டிகிரி படிக்கும் பொழுது அதில் 55%க்கு மேலே எடுக்கணும். ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூஜிசி எக்ஸாம் எழுதலாம். யூஜிசி கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது, படிக்கின்ற வகைகள் இருக்குது. படித்து நீங்கள் முனைவர் பட்டம் வரைக்கும் போய் முனைவர் பட்டம் முடித்தால் கல்லூரிகளில் பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர்களாக வரலாம். எதுவும் தடை கிடையாது, அறிவு முயற்சியும் தான். இந்த அறிவும் முயற்சியும் கொண்டு be there where you want to be. எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். இரண்டாவது வாக்குமூலம் ரொம்ப காத்திரமாக கொடுக்கிறேன். எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நம்மில் பல பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நான் பல நூல்கள் படித்து என்னுடைய படுக்கை அறையில் என் பக்கத்திலே 25 நூல்கள் காத்து கிடக்கின்றன நான் வாசித்து முடிப்பதற்கு. என்னுடைய அலமாரியில் 600க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் காத்து கிடக்கின்றன. பல்வேறு நூல் நிலையங்களிலும் நூலகங்களிலும் 8000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் என் வாசிப்பிற்காக காத்து கிடக்கின்றன. இறைவன் இயற்கை வயது போட்டு தர வேண்டும், கண்களிலே வெளிச்சம் இருக்க வேண்டும், வாசிப்பதற்கு கோடிக்கணக்கான புத்தகங்கள் காத்திருக்கின்றன என்பதுதான் என் வாழ்க்கையின் பயண வரலாறு. நான் வாசிக்கிறேன், வாசிக்கின்ற பொழுதெல்லாம் யோசிக்கிறேன், யோசித்து யோசித்து சில முடிவுகளுக்கு வருகிறேன். அப்படி வருகின்ற பொழுது என் வாழ்க்கையில் நான் ஒரு நிலையை உயர்கிறேன். அந்த நிலை உயர்தல் எனக்கு வாய்க்கின்ற பொழுது அந்த ரகசியங்களை உங்களோடு பகிர்கிறேன். இவ்வளவுதான். இப்போ நான் ஒரு சின்ன வார்த்தை சொல்கிறேன், எல்லாரும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. நின்னவங்களும் கொஞ்சம் நிமிருங்க. சொன்ன பேச்சு கேட்டு எல்லாரும் நான் சொன்ன வேலையை செஞ்சீங்கல்ல. இப்போ ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துலேருந்து நின்ன இடத்துலேருந்து 2 இன்ச்சு உயர்ந்திருக்கீங்க. சிம்பிள், சிம்பிள் தான். ஒரு முறை யார் என்ன என்கின்ற கவனம், இந்த கவனம்தான் வாசிப்பின் தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய
புத்தனை பற்றி 2 கவிதைகள் வாசித்தேன். அந்த 2 கவிதைகளையும் சொல்றேன், எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. ஏனென்றால் யார் கருத்து சொன்னாலும் அது நம் வாழ்க்கைக்கு உதவ போவதில்லை. நம் வாழ்க்கைக்கு ஏற்றது போல் அதை நாம் பயன்படுத்தினால் ஒழிய. எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் உங்களுக்கு கிடையாது, அதனால் நான் எந்த அறிவுரையும் உங்களுக்கு தந்துவிட முடியாது. பாருங்கள், சிப்பியின் சத்தம், சிற்பி செதுக்கிய உளியின் சத்தம் புத்தனின் தியானத்தை கலைக்கவே இல்லை. இப்படி ஒரு கவிதை படித்தேன். உதிர்ந்து போன போதி மரம் துளிர்க்கவே இல்லை, எழுந்து போய்விட்டான் புத்தன். இப்படி ஒரு கவிதை படித்தேன். அப்படி என்றால் புத்தகங்கள் அமைதியாகத்தான் இருக்கின்றன, அவற்றை புத்தன் தான் போதி மரமாக மாற்றுகிறான். அவை அரச மரமாகத்தான் கிடக்கின்றன. அதை வாசிக்கின்ற பொழுது எனக்கு அது போதி மரமாக மாற்றப்படுகிறது. ஒரு கருத்து சொல்றேன் பாருங்க, நான் எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை நீங்க வீட்டில் போய் யோசிச்சுக்கோங்க. இறந்தால் நீர்கில் மூழ்கி நினைவொழிவார்கள், 3 நாள். இந்த பெண்கள் இருக்கீங்கல்ல, இந்த 50 வயசு தாண்டி எவ்வளவு துக்கமும் துயரத்தோடும் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் துக்கத்திற்கான ரகசியம் சொல்லவா? இன்றைக்கு விடுதலை செய்கிறேன் உங்களை. ஆண்கள்லாம் பார்க்குறாங்க, அவங்க அடிமையாக இருந்தால் தானே நாங்கள் மகிழ்ந்து இருப்போம், அவர்களை ஏன் நீங்கள் விடுதலை செய்கிறீர்கள்? விடுதலை செய்கிறேன் பாருங்க. நான் இல்லைன்னா என் வீட்டில் எதுவுமே நடக்காது, கம்முன்னு இரு, எல்லாம் நடக்கும். இந்த கம்முன்னு இருக்கிறதே இல்லை, நாம எல்லாத்தையும் போட்டு தலையில் போட்டுக்கிறது. உங்களுக்கென்று நேரம் ஒதுக்குங்கள். இந்த உலகத்திலேயே அற்புதமான விஷயம் என்று ஒன்று சொல்லவா? எதற்காக நீங்கள் நிறைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டேன். நான் ரொம்ப காத்திரமான 3வது விஷயத்தை உங்கள் மனதில் ஆழமாக விதைத்து விட்டு போகிறேன். நாங்கள் ஒரு நாட்டுக்கு போயிருந்தோம், வெளிநாட்டுக்கு. உண்மையா சொல்லட்டுமா, மனம் திறந்து சொல்றேன், பேச்சாளராக இருக்கிறது பெரும் பாக்கியமா, கேட்பாளராக இருக்கிறது பெரும் பாக்கியமானா கேட்பாளராக இருக்கிறது தான் பெரும் பாக்கியம். ஏனென்றால் பேச்சாளருக்கு மதிப்பூதியம் கிடைக்கும், பயணம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்கும். கேட்பவர்களுக்கு இல்லை, இதெல்லாம் ஊதியமாக கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாத சிந்தனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு நூலை வாசிக்கிறேன் நான். ஒரு எழுத்தாளர், ஒரு பேரறிஞன் எழுதி போட்டிருக்கான். தஞ்சாவூர் புத்தக திருவிழாவில் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பேரறிஞனின் வாக்குமூலம். இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை. அது எப்படி? காசு கொடுக்காமல் புத்தகம் கொடுத்து விடுவார்களா? என்ன? இல்லை. நீங்கள் கொடுத்ததெல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. சிந்தனை எப்படி வாங்குவீர்கள்? காசு கொடுத்து. காசு கொடுத்தா கொடுத்துருவாங்களா? எத்தனை மேடைகளில் சொல்லி இருக்கிறேன் நான். ரகசியங்களை சொல்லித் தருமா இந்த வஞ்சக உலகம்? எவனோ ஒருவன் பேரறிவாளன் புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டு போய்விடுகிறான், முடிந்தால் தேடி படித்துக்கொள் என்று. எங்கள் அம்மா காயல்பட்டணத்தில் ஒரு வயதான அம்மா இருந்தாங்க, 65 வயசு அவங்களுக்கு. பாம்பு கடிக்கு மருந்து சொல்லுவாங்க, எந்த பாம்பு கடித்தாலும் மருந்து சொல்லுவாங்க, சீக்கிரம் குணமாயிரும். 15 வயசில் ஆரம்பிச்சுது அந்த அம்மா இந்த மருத்துவத்தை, 65 வயசு வரைக்கும் பண்ணுச்சு. 50 வருஷம் பாம்புங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எதை போட்டாலும் கடித்தாலும் சொல்லிடுது. 50 வருஷம் பார்த்துட்டு இருந்த பாம்புகளில் ஒன்று கிளவியை கடிச்சிருச்சு. கிளவி கீழே கிடக்குது, வாயிலாம் நொற. என்ன ஆச்சு பாட்டி? பாம்பு கடிச்சிருச்சா? என்ன பாம்பு கடிச்சது பாட்டி? சொல்லு, மருந்து எடுத்து கொடுக்குறோம். மருந்து சொல்லு பாட்டி. பாம்பு பேரை சொல்லு, மருந்து சொல்லு. கட்டு வீரியனா? கண்ணாடி வீரியனா? மருந்து சொல்லு பாட்டி. அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி.
செத்தாலும் சாவேனே தவிர ரகசியங்களை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகத்தில் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக ரகசியங்களை தீபமாக ஏற்றி உட்கார்ந்திருக்கின்றன புத்தகங்கள். அவை நமக்கு அறிவை தருகின்றன. நான் சொல்றேன் பாருங்க, இந்த அமெரிக்காவுக்கு போயிருந்த பொழுது நான் கேட்போர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? உண்மையா சொல்றேன். வந்த விஷயம் வேறா இருக்கலாம், இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்த விஷயம் வேறா இருக்கலாம், கிடைக்கிறது அதை விட சூப்பரா இருக்கலாம். பல கூட்டங்கள் அப்படித்தான், என்னமோக்காக வருவோம், ஆனா கிடைக்கிறது பல மடங்கு பெரிய விஷயத்தை கிடைச்சிக்கிட்டு எடுத்துட்டு போவோம். நாங்க பேசுறதுக்கு தான் போனோம், பேசி முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஹூஸ்டன்ல. எங்களுக்கு நாசா கூட்டிட்டு போனாங்க, அப்புறம் சான் ஆண்டனியோ கூப்பிட்டு போனாங்க பக்கத்துல. போயிட்டு வரும்பொழுது லஞ்சு டேபிளில் ஒரு பெரியவர் என்கிட்ட ஒரு 2 வார்த்தை சொன்னார். நான் இது 3 புத்தக கண்காட்சியில் சொல்லிட்டேன். ஏன்னா இதில் இருக்கிறவங்களுக்கு இல்லைல்ல, இங்கே இருக்கிறவங்களுக்கு தானே அறிவு தானே. 2வது முறை கேட்கணும்னா கேட்டுக்கோங்க. பாருங்க, அவர் சொல்றார், பர்வீன், நான் சந்திப்பதை விட நீ அதிகமான நபர்களை சந்திக்கிறாய். போகின்ற இடங்கள் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதோ இல்லையோ, போற இடமெல்லாம் இது இந்த 2 விஷயத்த சொல்றியா? சொல்லுங்க. சொன்னார். ஃபர்ஸ்ட் சொன்னார், வேணுமா அது? நமக்கு அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியுதுங்க, நம்ம படிக்கணும் சம்பாதிக்கணும்னு தெரியுது. ஆனால் இந்த வாழ்க்கை இருக்குல்ல, இந்த உடல், இந்த மண், நமக்கு இருக்கிற அறிவு, நம்ம மனசுக்கான மகிழ்ச்சி, இதை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு தெரியறதே இல்லையாங்க. அவர் சொன்னார், இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு பல பேருக்கு தெரியறதே இல்லை. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசி. பெரிய விஷயமா பட்டுச்சுங்க. ஏன் தெரியுமா இதை நான் சொல்கிறேன்? இதில் முதியவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கான செய்தியும் இது. 17 வயதிலிருந்து 25 வயது வரை, 45 வயது வரைக்கும் எப்படி வாழ்வது என்பதற்கான தயாரிப்பில் போயிடுதா? 25லேருந்து 45 வயது 60 வயசு வரைக்கும் எப்படி வாழணுங்கிறதுல போயிடுதா? 60 வயசுக்கு அப்புறமா எப்படி வாழறதுங்கிறது எந்த திட்டமும் நமக்கு கிடையாது. நம்மில் பல பேர் அந்த சோகத்தின் வாசலுக்குள் இருக்கிறார்கள் என்றால் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்கின்ற திட்டமிடுதல் நமக்கு இல்லை. என்ன செய்வது? என் வாழ்க்கையை நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் இதை வைத்து கொலை எவ்வளவு பாவமோ தற்கொலையும் அவ்வளவு பாவம் என்பதனை இந்த அரசாங்கம் சட்டத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறது என்றால் அடுத்தவர்கள் எவ்வளவு சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்களும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பை அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுத்தது. நீ சந்தோஷமா இருக்கிறியா? இல்லை, என் பிள்ளைங்களாம் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கிறேன். இன்னிலிருந்து ஒரு டயலாக விட்டுருங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா. இப்போ பாடுறா, என்னையும் என் பொண்டாட்டியும் நீ பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. படிச்சியா, நல்ல வேலை பார்த்தியா, கல்யாணம் பண்ணிட்டு உன் புள்ள பொண்டாட்டிய வீட்டை பாரு, இப்படி சொல்லி வளர்க்காதீங்க. அதுங்கெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்குதுங்க. இங்க பாடுறா, தாலி அடமானம் வச்சு பிஎஃப் அறுத்து கொடுத்து படிக்க வைக்கிறேன். என்னையும் என் பொஞ்சாதியையும் என்னையும் புருஷனையும் என் பிள்ளைங்களையும் நீ தான் பார்த்துக்கணும். வளர்ந்து ஆளாகி எங்கள் கஷ்டங்களில் இருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்த்தால்தான் அந்த பாண்டேஜ் வரணும். தற்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன். எப்படி வளர்ப்பது, இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது நமக்கு தெரிவதே இல்லை. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், அது இதை விட அற்புதமான ஸ்டேட்மெண்ட். சொல்தானே, இதோ முத்தாக வந்து விழப்போகிறது பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் எதை தொட்டாலும், உங்களுக்கு என்று நீங்கள் வேண்டும் என்று எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது. எதுவாக இருந்தால் இந்த பேச்சை கேட்கணுமா? ஒரு விலை இருக்கு. ஃப்ரீ தானே சார்? உள்ள வந்தது தாசில்தாரங்க. ஃப்ரீ தானா? ஆனாலும் நீங்கள் ஒரு விலை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை உங்களுடைய ஊதியமாக இங்கே வழங்கி கொண்டிருக்கிறீர்கள்.
உங்கள் இத்தனை பேருடைய அன்பை பெறுவதற்கு நான் தந்து கொண்டிருப்பது என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை இதோ இந்த சக்தி நிலையை எடுத்து சொற்களாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் அன்பு வேண்டுமென்றால் நான் இதை செய்தாக வேண்டும். என் சிந்தனை உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் அதை செய்தாக வேண்டும். எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை உண்டு. எல்லாம் பணத்தால் நிர்ணயிக்கப்படுவதே இல்லை. காதலிக்கிறீர்களா? அதற்கென்ற விலை உண்டு. திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? விலை உண்டு. மண்டபங்க பிடிக்கிறதோ, சாப்பாடு போடுறதோ, நகை நட்டு வாங்குறதோ இல்லை. டு மெயின்டைன் த ஃபேமிலி, டு ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் சில்ட்ரன், இதெல்லாம் இருந்த குழந்தை வேண்டுமா? யூ ஹேவ் டு பே. அந்த பேமெண்ட்றது நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. அதற்கான வழிகளை, அதற்கான தியாகங்களை செய்யாமல் இன்றைக்கு பிள்ளைகளை வளர்த்து விட முடியுமா? அதனால் தான் இன்றைய ஜெனரேஷன் நிறைய கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்குது. எதுக்கு அந்த பொறுப்பு என்று தள்ளி போடக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பெற்றுவிட்டதற்கு என்ன காரணம்? they don't want to take responsibility. Responsibility is the payment. பொறுப்பு தான் பேமெண்ட் என்று எனக்கு இந்த அனுபவம் எனக்கு சொல்லித் தருகிறது. நான் சிந்தித்து பார்க்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்வதற்கான மன துணிச்சல், வாழ்க்கையில் திட்டங்கள் நமக்கு இருக்கா? நான் இங்க இருக்கிற எல்லாரையும் சேர்த்து நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். கவனம், கவனம். ஒரு வினாடி கவனம் சிதறனாதான் உயிர் போகுது. கவனத்தோடு எப்படி இருப்பது? கவனத்தை எங்க வச்சிருக்கிற அப்படிம்பாங்க. கவனம் இருக்கிறதா நமக்கு? தியான மனம் படைத்தவர்களுக்கு கவனம் இருக்கும். தியானம் என்பது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார், சமைக்கின்ற பொழுது உப்பள்ளி போடுகின்றோமே, உப்பள்ளி போடுகின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலைக்கு பேர் தான் தியான புள்ளி. வேற எங்கேயுமே செதறாத, அங்கே நிற்கும். செதறச்சுன்னா அளவு மாறிடும், ருசி மாறிடும். இந்த தியானம், இந்த தியானத்தோடு நாம் இருக்கிறோமா? கவனம். இந்த கவனத்தை எப்படி நான் விளக்குறது? நான் 25 வருஷமா டீச்சராக இருக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அதில் ரொம்ப வெற்றிகரமான நான் பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, என் கிளாஸில் இது வரைக்கும் ஒன்று கூட ஃபெயில் ஆனதில்லை. எல்லாம் பாஸ், தெரிச்சு. இந்த நான் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குறதுலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்காக கடைசி பெஞ்செலாம் கிடையாது. யாரெல்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட் மார்க் 98லாம் வாங்கக்கூடாது. 98 எதெல்லாம் வாங்குதோ அதெல்லாம் ஜெயிக்கணும். அவ்வளோதான். அவுட்ஸ்டாண்டிங். அவுட்ஸ்டாண்டிங்காக வரதுக்கு நாமளே வளர்த்துக்கிட்டு போனால் போதும். ப்ரோக்ரஸ். 98 92 வாங்கினாலும் அவள் தான் ஃபஸ்ட் மார்க்கு. ஆனால் 32 வாங்கினேன், நான் 38 வாங்கினேன்னா அவளை விட நான் ஜெயிக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஜெயிச்சுக்கிட்டே போகிறது தான் ஸ்ட்ராட்டஜி. உன்னை நீ ஜெயிச்சுக்கிட்டே போ. யார் போலவும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனர்ஜியினுடைய ஹையஸ்டில் இருக்கணும். நான் இந்த கவனம் அப்படின்ற சொல் இருக்குல்ல, நான் ஏதேனும் ஒன்றை உங்களுக்கு விதைத்தால் நீங்கள் கவனத்துடன் இருக்கிறீர்கள் என்றால் அது விதை பொருளாகிறது. இல்லை என்றால் அது புதைக்குழியில் போகிறது. அது விதைக்குழியா புதைக்குழியா ஒன்றும் இல்லை. ஒருத்தர் இந்த ஏதோ பேசுகிறார்ல, உடனே ஒரு 4 பேர் அவங்களையே பார்க்குறாங்க. அவங்கள பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த டெக்னாலஜி தெரிய போதா? என் பேச்சை கேட்டாலாவது ஏதாவது ஒன்று கிடைக்கும். உடனே கவனத்தை சிதறடிக்கிறது. இங்கே மேலே ஏறி ஒருத்தங்க டீ கொடுப்பாங்க, அவங்களையே பார்க்குறேன். நான் பேசிகிட்டு இருப்பேன் இங்கே வைத்தால அது கவனிக்கிறது இல்லை. என் கிளாஸ்லாம் லேட்டாக வந்தால் கூட பின்னால் போய் உட்காந்துடணும். எக்ஸ்கியூஸ் மீலாம் கிடையாது. வந்தால் பின்னால் போய் உட்காந்துக்கோ, அவ்வளோதான். கவனச்சிதறல் போல வாழ்க்கையில் மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படுத்துகின்ற விஷயம் வேறு கிடையாது. கவனத்தோடு இருங்கள் என்பதற்கு நான் எப்படி விளக்குறது? இது இப்போ பொங்கல் வந்ததில்ல, நாங்கள்லாம் கூட திருவண்ணாமலை ப்ரோக்ராமுக்கு போயிருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் இந்த விருத்தாச்சலம் ஸ்ரீமுஷ்ணம், அது பக்கத்தில் ஒரு கோவில். அந்த கோவிலில் பொங்கல் விழா. நான் இதை சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், கரெக்டான டேர்ம்ஸில் இது போயிடுச்சுன்னா அரச மரம் போதி மரமாகும், அந்த துளி முத்தாகும். பாருங்க, மிக கவனமாக கேளுங்க இது என்னன்னு. நான் போய் உட்கார்றேன்.
நிகழ்ச்சி முடிஞ்சது. உரி அடிக்கிற ஃபங்க்ஷன். அது போட்டி நடத்துவீங்கல்ல, உரி. எத்தனை பேர் இங்கே உரி அடித்து ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க? உரி அடிச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும், ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னேன். கஷ்டம் பாருங்கள், நிறைய பேரில் இல்லை, முடியாது, அவ்வளோ சீக்கிரம் முடியாது. உரி அடித்து ப்ரைஸ் வாங்குறது கஷ்டம். பாருங்கள், அங்கே அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருந்தது. நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க, வாழ்க்கையில் பயன்படும். என்ன ஆச்சு, ஒரு 100 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ், 6லேருந்து 18 வயது வரைக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ். ப்ரோக்ராமினுடைய ரூல் என்னன்னா, எடுத்து 1 அட்டம்ப்ட் தான், மிஸ் ஆயிடுச்சுன்னா கையிலேருந்து கம்பு பிடுங்கிக்கிறாங்க. அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க. 6 வயசு பையன் ஜெயிச்சான். 6 வயசு ஜெயிச்சுட்டு வந்து இப்படி வந்து உட்காந்தான். என் பக்கத்தில் ஃப்ரண்ட் ரோல வந்து உட்காடுறான். ஜெயிச்சிட்டான்ல, உட்காடுறான். நான் அவனை பார்த்தேன். அவன் என்னை இப்படி திரும்பி இப்படி பார்த்தான் பாருங்க, கண்ணு கத்தி மாதிரி இருக்கு. என்ன பேரு உனக்கு? இந்த கண் எப்படி இருந்துச்சு சொல்லவா? என் பதிவுக்கு ஒபாமா சார் இருக்கார்ல, அவர் கண்ணு இப்படி இருக்கும், அப்படி ஷார்ப்பாக இருக்குங்க அவன் கண். அப்படி பார்த்தான். என்ன பேருன்னு பேரை சொன்னான் பாருங்க, ராஜராஜன். அப்படின்னா, ஃபுல் பேர் சொல்லுப்பான்னு. நான் குழந்தைங்களோட நல்லா பேசுவேன், உங்களோட பேசுகிறதெல்லாம் அங்கே பேசி ப்ராக்டிஸ் பண்ணது தான், சரியா? ஃபுல் பேரை சொல்லணும். ராஜராஜ சோழன். சூப்பர். கிண்டல் வந்துருச்சு எனக்கு இங்கே. அவ்வளோ திமிரா சொல்கிறான். உனக்கு மகன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன். அவனுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கணும்ல, இல்லைன்னா அவனை போட்டு மொக்கலான்னு. ஆசிரியர்களுக்கு அப்படி ஒரு மனசு இருக்கும். அவன்ல அது என் தாத்தாவுக்கு வச்சுட்டேன்னா, தாத்தா பேர் என்னப்பான்னு கேட்டேன். ராஜேந்திர சோழன். வாடா 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 வாடா, உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன் நான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில பேர் இருப்பார்கள், அவர்களிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் இருப்பார்கள், அவர்களிடமிருந்து நீங்கள் மிக முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் எதை கற்றுக்கொள்வது, யாரிடமிருந்து கற்றுக்கொள்ளாமல் விடுத்து செல்வது என்கின்ற பேரறிவு உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பான கவனம் இருந்தால்தான் வரும். இல்லைன்னா தவறான மனிதர்களுடைய வழிகாட்டுதலையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமாம் ஆமான்னு நடந்துருவோம். அவன்கிட்ட இவ்வளோ பேசிட்டேன்னா, ஜெயிச்சுட்டு வந்திருக்கானா, பா நீ எப்படி ஜெயிச்சேங்கிற அந்த ரகசியம் எனக்கு வேணும் மனசில் சொல்லிட்டேன். ராஜராஜ சோழன், எனக்கு ஒரு டவுட்டு. அப்படி பார்த்தான், எப்படி ஜெயிச்ச சொல்லட்டுமா? நான் சொல்லுன்னு. அவன் எப்படி ஜெயிச்சங்கிறத சொன்னான். சொல்லட்டுமா? பாருங்க, அவன் சொல்கிறான், எனக்கு பல விஷயம் வெளிச்சம் ஆயிடுச்சியா. 45 வயசு கடந்திருக்கிறேன், எனக்கு 6 வயசு சிண்டு. எவ்வளோ பெரிய வாழ்க்கையினுடைய விஷயத்தை சொல்லி தந்துட்டான் தெரியுமா? அதனால் தான் சொல்லுகிறேன், வயது வித்தியாசம் கிடையாது கற்றலுக்கு. யார் வேண்டுமானாலும் நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். நம் பிள்ளைகள் நம் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் நாம் ஏதோ கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் வரவில்லை, நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால் தான் நமக்கு தந்தோர்னு பேர் இல்லை, பெற்றோர்னு பேரு. அவர்களை பெற்றோர். சரியா? பாருங்க, எனக்கு உடம்பெல்லாம் பதறுது, எனக்கு இது சொல்லும் போதே பதறுது. அவரை பாருங்க, ரோஸ் ஷர்ட், அவர் தான் ரெஃப்ரி. ஆமாம், என்ன அவருக்கு, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணார்? கண்ணை கட்டிட்டாரா? ஆமாம், கண்ணை கட்டி சுற்றி விட்டாரு. வாழ்க்கையும் நமக்கு கண்ணை கட்டி சுற்றி தானே விடுகிறது. கண்ணை கட்டி விடுறதானே, பாவம் பொழைச்சி போன்னு சுற்றி விட்டுருதுங்க. சுற்றி விட்டாலும் பரவாயில்லைங்க, அவர் காதில் வந்து விசில் ஊன்னு ஊதி இருக்கிறார். ஏன்னா யாரும் வழிகாட்டிடக்கூடாதுன்னு. அப்புறமா அவர் தப்பு தப்பாக வழிகாட்டி இருக்கார். இந்த 4 சிரமங்கள் அந்த குழந்தை சகித்திருக்கிறது. ஒன்று, கண்ணை கட்டி இருக்கிறார். இன்னும் அவனை கண்ணை ஓப்பனாக விட்டு கையில் கொடுத்தாலே அவனுக்கு உடைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அவன் கண்ணை கட்டி விட்டு சுற்றி விட்டு காதில் விசில் ஊதி தப்பாக வேற வழிகாட்டி இருக்காரு.
அப்போ எப்படிப்பா ஜெயிச்ச ராஜராஜான்னு கேட்டேன். சொல்கிறான் பாருங்க எங்கள் புள்ள. அப்படியே சுற்றி விட்டாங்களா, எல்லாரும் லெஃப்டில் போ ரைட்டில் போ லெஃப்டில் போ ரைட்டில் போன்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கண்ணா. 500 பேருக்கு மேலே இருந்தாங்க. அத்தனை பேரும் கத்துறாங்க. நான் என்ன பண்ணேன், இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா அங்கே உள்ளே இருந்து கூட்டத்திலேருந்து ஒரே ஒரு குரல் கேட்டுச்சு, ராஜா. அது எங்கள் அம்மா குரல், என் அம்மா குரல். உடனே என்ன பண்ணேன், கட்டி இருக்கக்கூடிய அந்த துணிக்கு உள்ள என் கண்களை கட்டி கொண்டேன். He went to the தியானம் போஸ்ட் பொசிஷன். கவனத்துக்குள்ள போயிட்டான். நாம கண்ணை கட்டினா அந்த இதுல ஏதாவது தெரியுமான்னு பார்ப்போமா இல்லையா? அவன் பார்க்கல, அவன் மூடிட்டான் கண்ணை. கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன். ராஜா யார் சொல்லியும் கேட்காத, அம்மா சொல்றது கேளு. லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல போனா. ரைட்ல வாடா, முன்னால போ, கையை தூக்கு, அடிக்காத அடிக்காத அடிக்காத, மேலே கீழே இறங்கிட்டு இருக்கு, அடிக்காத அடிக்காத, கவனமா கேளு 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 கேளு, கையை ஓங்கி அப்படியே இரு அப்படியே இரு. அப்படி அறாம அவனை நான் அடிச்சுனா உடஞ்சிச்சு. கவனம். ஏதோ ஒரு வரி என்றைக்கோ எந்த சூழலிலோ அந்த படைப்பாளனால் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அது நம்ம மனசுக்குள்ளே தருகிற ஒரு புதிய தரிசனம் இருக்கிறது இல்லையா, அது காலம் முழுக்க நினைவிலேயே நின்று கொண்டே இருக்கும். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு கவிதை வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மதுரைக்கு வந்திருக்கீங்களா? மதுரைக்கு வந்திருக்கிறீங்களா? நான் இருக்கிறது ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்துலேருந்து வர்றேன். ராஜபாளையம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு உங்களுக்கு தெரியும்ல? யாராவது ஒருத்தங்க கவிதா ஜவஹருக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அது ஒரு காட்டன் சிட்டி, அதுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். சப்போட்டா அப்படின்னு ஒரு மாம்பழம் அங்கே தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பக்கத்து ஊரில் தான் ஆண்டாள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். எடுத்த உடனே நாயின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. என்றாலும் ராஜபாளையத்துக்காரர்கள் என்றைக்கும் நன்றியுடையவர்களாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் அப்படி சொல்லியிருக்கிறீர்கள்னா, நாகமுத்து பாண்டியன் சொன்ன மாதிரி எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். மதுரைக்கு பக்கத்தில் திருப்பரங்குன்றம்னு ஒரு ஊர் இருக்குது. திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது, ஒரு பழங்கால மரம். அங்கே ஒரு தேன் கூடு பல ஆண்டுகளாக இருக்குது. அந்த தேன் கூட்டில் ஒரு தேன் துளி இருக்கிறது, ரொம்ப காலமாக இருக்குது. அந்த தேன் துளிக்கு ஒரு கர்வம் இருக்கிறது. உலகத்திலே நாம தான் இனிமையானது, நம்மளை மாதிரி தித்திக்கிற ஒரு விஷயம் உலகத்திலே கிடையாது. தேனோடு கலந்த எதுவுமே கெட்டு போகாது. அதனால தான் மருத்துவர்கள் கூட எந்த ஒரு மருந்தையும் தேனோடு கலந்து கொடுக்குறார்கள். அதனால் தேன் மாதிரி ஒரு இனிமையான விஷயம் உலகத்திலேயே கிடையாதுன்னு அப்படியே காலர் தூக்கி விட்டுக்கிட்டு ரொம்ப கெத்தாக திரிஞ்சிட்டு இருந்திருக்குது அந்த தேன் துளி. ஒரு நாள் ஒரு மெல்லிய ஒரு குரல் அதோடைய காதில் வந்து கேட்குது, ஒரு ஒலி வந்து காதில் கேட்குது. இது வரைக்கும் இப்படி ஒரு இனிமையான ஒரு குரலை அந்த தேன் கேட்டதே இல்லை. அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறது. என்ன இப்படி ஒரு அழகான ஒரு ஒலி கேட்கிறதே, நம்மளை விட இனிமையாக இருக்கிறதே. ஒருவேளை இளையராஜா ஏதாவது பாட்டு போடுறாரா? இல்லையா, அவர் மெட்ராஸ் போயிட்டாரே. ஒருவேளை ஏஆர் ரஹ்மானுடைய கான்சர்ட் எதுவும் இருக்குதா? விளம்பரத்துலேயும் ஒன்றும் வரலையே. ஒருவேளை அனிருத்? வாய்ப்பே இல்லை, அந்த பையன் இவ்வளவு சாஃப்டாக போட மாட்டார், டம் டம் தான் போடுவார். அப்போ எங்கேருந்து இந்த ஒலி வருது, எங்கேருந்து இந்த இனிய குரல் வருகிறதுன்னு அந்த மரத்துலேருந்து தேன் துளி இறங்கி நடந்து அப்படியே போகுது. போகிற வழியிலே ஒரு ஆட்டோவில் ஏறி போகுது, ஒரு பைக்கில் ஏறி போகுது. அந்த ஒலி வருகிற திசையை தேடி தேடி போகிறது. அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே இருந்து அந்த ஒலி கேட்கிறது. இது கோவிலுக்குள்ள அப்படியே நடந்து போகுது. எந்த பக்கத்துல இருந்து வருதுன்னு மக்கள் கூட்டம் அங்கேயும் இங்கேயுமா சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. தேடி போய் அப்படியே உள்ள நுழையுது. கருவறைக்குள் இருந்து கேட்கிறது. கருவறையில் தான் கேட்கிறதான் எட்டி பார்க்கிறது. அந்த குரல் பள்ளி அறையில் கேட்கிறது. பக்கத்தில் போய் தேன் நோக்கி நின்று பார்க்கிறது. உமையம்மை சிவனிடத்தில் தமிழில் பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்பர் சொல்லுகிறார், தேன் நோக்கும் கிளிமழலை உமை கேள்வன். தேனே வந்து இவ்வளவு இனிமையான குரலா, இவ்வளவு இனிமையான மொழி தமிழா என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு மீனாட்சி அம்மை தன் கணவனிடம் பேசி கொண்டிருந்தால் தேன் அதை நோக்கி கொண்டிருந்தது என்று எழுதுகிறார். இந்த மொழியுடைய அழகு பாருங்க. இவர் என்னைக்கோ எழுதி வச்சுட்டு போயிட்டார், ஆனால் இன்னைக்கு கேட்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு. அப்பர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீங்களும் கணவன்கிட்ட இவ்வளவு இனிமையா பேசுனீங்கன்னா குடும்பம் மதுரை மீனாட்சியுடைய ஆலயம் மாதிரி மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப இந்த மொழி, இந்த தமிழ், இந்த இனிமை நமக்கு
கிடைப்பதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது என்றால் புத்தகங்களும் வாசிப்பும் தான் ஆதாரமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை வாசிக்கிறவர்கள் வாழ்க்கையில் எந்த தடையையும் எளிதில் கடந்து விடுவார்கள். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பே தடை அதை உடை. நல்லா இருக்குல்ல? இந்த தலைப்புக்கே நீங்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். தடை அதை உடை, எவ்வளோ ஒரு அழகான ஒரு தலைப்பு. எந்த தடையும் நம்ம உடைச்சிடலாம். இந்த வாசிப்பு பழக்கமும் மனதை உற்சாகமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு குணமும் இருந்தால். டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கிறார். அப்போ ஒரு அரசு அலுவலகம் சார்ந்த ஒரு மாநாடு, ஒரு விழா நடக்குது. அதற்கு அவரை சிறப்பு விருந்தாளராக கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ அந்த அரசு ஊழியர்கள் சங்கம் அப்படின்னா அவங்க நிறைய கோரிக்கைகள் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கிறாங்க. கலைஞர் அவர்களிடம் கொடுத்து இத்தனை கோரிக்கைகளையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு அந்த சங்க தலைவர் பேசும்போது சொல்கிறார், முதல்வர் அவர்களே, உங்கள் பேரிலேயே கருணையும் இருக்கிறது, நிதியும் இருக்கிறது. நீங்கள் கருணையோடு நிதியளித்து எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இப்போ தலைவர் பேச வர்றார் கலைஞர் அவர்கள். நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீர்கள். என் பேரிலேயே கருணையும் இருக்கிறது, நிதியும் இருக்கிறது. ஆனால் கருணை 3 எழுத்து, நிதி 2 எழுத்து. கருணை அதிகமாக இருக்கிறது, நிதி கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதனால் என்னால் இயன்ற அளவு உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னார். அந்த பேசுகிற ஆற்றல், ஒரு மொழியை உள்வாங்கிக் கொள்ளுகிற பக்குவம் இருந்தால் எந்த சூழலையும் சமாளிக்க முடியும் என்று இந்த மண்ணில் எத்தனையோ தலைவர்கள் நமக்கு நிரூபித்து விட்டு போயிருக்கிறார்கள். நம்ம உடைக்க வேண்டிய தடை என்ன என்றால் நம்முடைய மனத்தடை. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னாடி நமக்கு என்ன முன்னாடி வந்து நிற்கும் தெரியுமா? இது முடியுமா முடியாதா, இது இயலுமா இயலாதா, இது ஜெயிக்குமா தோற்குமா, இத்தனை கேள்விகளை முன்னாடி வைத்து கொண்டு தான் நம்ம ஒரு செயலை செய்ய தொடங்குகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அழகான யோசனை சொல்கிறேன். எந்த செயலையும் செஞ்சால் 2 விளைவு தான். ஒன்று வெற்றி, இன்னொன்று தோல்வி. ரெண்டையுமே சமமாக எதிர்பார்த்துருங்க. வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா தோல்வி கிடைக்கும். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு, தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு. இந்த முடிவோடு எந்த செயலையும் செய்ய தொடங்கிவிட்டால் எந்த தடையும் நம்ம மனசுக்குள்ளே இருக்காது. முதலில் இந்த மனத்தடையிலிருந்து நம்ம வெளியே வரணும். தோல்வி என்பது துணிவை கொடுக்கும், வெற்றி என்பது பணிவை கொடுக்கும். இந்த பக்குவத்தை வளர்த்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நாங்கள் நிறைய பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளிலெல்லாம் பேச்சு போட்டிக்கு எங்களை நடுவராக கூப்பிடுவாங்க. விஜய் தொலைக்காட்சியில் உள்ள தமிழ் பேச்சு உயிர் மூச்சில் பர்வீன் மேடம் மாதிரி ரொம்ப பெரிய பேச்சாளர்களை கூப்பிடுவாங்க. அடுத்த நிலையில் இருக்கிற எங்களை இந்த மாதிரி பள்ளிக்கூடத்து பேச்சு போட்டிக்கு நடுவராக கூப்பிடுவாங்க. ஒரு 100 பிள்ளைங்க கலந்துக்குவாங்க. எத்தனை பேருக்கு பரிசு கொடுக்க முடியும்? முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, இவ்வளோ தானங்க கொடுக்க முடியும். 100 பிள்ளைகள் பேசுவாங்க. 3 பேருக்கு பரிசு கொடுத்துருவோம். மீதி 97 பெற்றோர்களும் இப்படியே நிற்பாங்க. உருட்டுக்கட்ட சைக்கிள் செயின் மட்டும்தான் கையில் இருக்காது. நம்ம இப்படி வெளியே வரும்போது, என் பிள்ளைகிட்ட என்ன குறை கண்டீங்க, என் பிள்ளை என்ன தப்பாக பேசுனா, அவன் நல்லா பேசலையா, அவனுக்கு வார்த்தை இப்படியே பேசுவாங்க. நமக்கு அப்படியே பதட்டமாக இருக்கும். ஏம்மா 3 பேருக்கு தாம்மா பரிசு கிடைக்கணும், உங்கள் பிள்ளையை விட அந்த பிள்ளை அதெல்லாம் கிடையாது. என் பிள்ளை மனசு வாடி போச்சே, அது ஃபீல் பண்ணுதே, அது ஏமாற்றம் அடைஞ்சிருச்சே, அது நாளைக்கு சாப்பிடாதே, நாளைக்கு தூங்காதே, ஏதோ ஒரு உலகத்திலேயே ஒரு அந்த பையன் தான் தோத்துட்டாங்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை வைப்பார்கள். நான் எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த வாய்ப்பின் மூலமாக ஒன்றை சொல்லுகிறேன். பிள்ளைகளிடம் எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் பரிசு பெறுவதற்காக சேர்க்காதீர்கள், பங்கு பெறுவதற்காக சேருங்கள். பரிசு பெறுவதை விட பங்கு பெறுவது தான் முக்கியம். 1000 பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் 100 பிள்ளைகள் தானே போட்டியில் சேர்றாங்க. அப்போ 900 பேரை ஜெயித்து விட்டு தான் நீ அந்த மேடைக்கு செல்லுகிறாய் என்று அந்த பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுங்கள். வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்ப்பதற்கான ஒரு பக்குவத்தை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் வெற்றி வெற்றி வெற்றின்னு ஏதோ ஒரு பாதையில் அவர்களை நாம் துரத்தி கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை என்பது வெற்றிக்கும் தோல்விக்குமா இடையிலான போட்டி அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். அதில் வெற்றி சில நேரம் கிடைக்கும், தோல்வி ஒரு நேரம் கிடைக்கும். எப்படி நம்முடைய பயணத்தை முழுமை செய்கிறோம், நிறைவு செய்கிறோம் என்பதுதான் முக்கியமே தவிர வெற்றி தோல்வி என்பது வெறும் வார்த்தை தான். அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றாலே இந்த வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் நாம் உடைத்து விடலாம். 1968 கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன நாடு தான்சேனியா. இந்த தான்சேனியாவிலிருந்து 4 தடகள வீரர்களை மெக்சிகோவில் நடக்கிற ஒரு ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு அந்த நாடு அனுப்பி வைக்கிறாங்க. 4 வீரர்கள் வர்றாங்க. ஒருத்தராவது தங்கப்பதக்கம் எப்படியாவது வாங்கிடணுப்பான்னு பயங்கரமான பயிற்சியெல்லாம் எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த 4 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு போட்டியில் கலந்துக்கிறாங்க. 3 போட்டியும் முடிஞ்சிருச்சு. வெண்கல பதக்கம் கூட கிடைக்கல, வெள்ளி பதக்கம் கூட கிடைக்கல. கடைசியாக ஒரே ஒருத்தர் இருக்கிறார், ஒரு வீரர்.
உன்னைய தான் நம்பி நம்ம நாடே இருக்குது, எப்படியாவது நீ ஜெயிச்சிரு அப்படின்னு அவருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து மற்ற வீரர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அவருக்கு பேர் ஜான் ஸ்டீஃபன் அக்வாரி. அவர் கடினமான சவால் நிறைந்த ஒரு மாரத்தான் ஓட்டத்தை அவர் ஓட வேண்டும். கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர் அவர் ஓடணும். கரடு முரடாக இருக்கும், அந்த பாதை பயங்கரமாக இருக்கும். அதில் ஓடியும் நடந்தும் தான் அவர் ஜெயிக்க முடியும். அவர் கிளம்பி ஓடி கொஞ்ச நேரத்திலேயே கால் தடுக்கி கீழே விழுந்துடுறார். கால் சுளிக்கிறது. அதுக்கு மேலே அவரால் ஓட முடியலை. ஆனாலும் அதை தாக்கு பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது நம்ம நாடு ஒரு இடத்த பிடிச்சிடணும்னு ஓடுறாரு. ஓட ஓட முதுகில் சுளுக்கு பிடிச்சிருது. கால் அப்படியே தட்டி தட்டி வெட்டுப்பட்டு ரத்தம் வருகிறது. ஒரு கட்டத்தில் 30 கிலோமீட்டர் தாண்டுற நேரத்தில் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தோடனே நடுவர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் போட்டியிலேருந்து விலகிக்கோங்க, இனிமேல் உங்களால் நடக்கவே முடியாது, நீங்கள் விலகிக்கோங்க, உங்களுக்கு முதலுதவி கொடுத்துட்றோம். இல்லை, நீங்கள் முதலுதவி கொடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். முதலுதவி கொடுத்த உடனே எந்திரிச்சு மெதுவாக ஓடி மெதுவாக நடந்து போட்டி முடிஞ்சு 1 மணி நேரம் கழித்து அவர் அந்த எல்லைக்கோட்டை தொட்டு அப்படியே சுருண்டு கீழே விழுந்துடுறார். பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்கள் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. என்னையா போட்டியே முடிஞ்சு போச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, கடைசியாக ஒருத்தன் எல்லைக்கோட்டை தொட்டு விட்டு விழுகிறானே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அந்த வீரனை எழுப்பி கேட்கிறார்கள், நீங்கள் தான் தோற்று போய்விட்டீர்களே, தோற்று போன நீங்கள் ஏன் இந்த ஆட்டத்தை முழுமை செய்ய வேண்டும்? நீங்கள் தோற்றதை ஒத்துக்கொண்டு வெளியேறி இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கும் உடம்பு நல்லா இருந்திருக்கும்ல. அதற்கு அந்த வீரன் பதில் சொன்னான், என்னுடைய தேசம் இந்த இடத்தில் இந்த போட்டியை தொடங்கி வைப்பதற்காக அனுப்பவில்லை, முடித்து வைப்பதற்காக தான் அனுப்பி இருக்கிறது. நான் தோற்றாலும் பரவாயில்லை, என்னுடைய ஆட்டத்தை நிறைவு செய்தேன் என்கின்ற திருப்தி என் தேசத்துக்கு கிடைக்கும் இல்லையா? அதற்காக நான் கடைசி வரைக்கும் ஓடினேன். சில பேர் வேகமாக ஓடிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓடுவாங்க, சில பேரால் நடக்கத்தான் முடியும் என்றாலும் பரவாயில்லை, நடந்தாவது நம் எல்லையை கடந்தோம் என்கின்ற நிம்மதியும் திருப்தியும் தான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்குமே தவிர அவரோட இவரோட இவருன்னு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மனசுக்குள்ளே ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கிறோம். என்ன அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கிறோம். இன்றைக்கி எல்லாருமே வெற்றி பெற்றவன் அப்படின்னா பணம் சம்பாதிச்சிருக்கிறவன் தான் வெற்றி பெற்றவன், அப்படி தானங்க நம்ம ஒரு எல்லை கோடு வகுத்து இருக்கிறோம். உண்மையிலே அதுதான் வெற்றியா? பணம் சம்பாதிப்பது தான் வெற்றியா? நீங்கள் சொல்லுங்கள். பணம் சம்பாதிப்பது தான் வெற்றியா? ஒருத்தர் நடந்து போகிறாரு, ஒரு மஞ்சள் பைக்குள்ளே 1 லட்ச ரூபா பணம் கிடக்குது, அப்போ அவர் வெற்றி பெற்றவரா? ஒருத்தர் கேரளா போகும்போது ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டு வர்றாரு, 1 கோடி ரூபா பணம் விழுந்துருது, அப்போ அவர் வெற்றியாளரா? அவர் சாதனை படைத்தவரா? பணம் சம்பாதிப்பது அல்ல வெற்றி, எல்லா பணத்தையும் தொலைத்தாலும் மீண்டும் சம்பாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை தான் வெற்றி. இதைத்தான் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். எவ்வளவு அடைந்தோம் என்பதல்ல, எவ்வளவு இழந்தாலும் என்னால் மீட்க முடியும் என்கின்ற மன உறுதி இருக்கிறது இல்லையா, அதுதான் வெற்றி என்பதை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தரணும். இன்னைக்கு எல்லாமே எளிதாக கிடச்சிடணும், நம்ம ஆளுகளுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிடணும், அதே நேரம் ஓசியாக கிடச்சிடணும். அப்படி இருந்தால் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முல்லா ஒரு முறை என்ன பண்ணியிருக்கிறாரு, மக்கள் கூடுகிற சந்தையில் ஒரு திண்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டார். எந்த வேலையும் செய்யாமல், எந்த உழைப்பும் இல்லாமல், எந்த சிந்தனையும் இல்லாமல், பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களாம் முன்னாடி வாங்க அப்படின்னார். சந்தையில் உள்ள எல்லாரும் போய் நின்றுட்டாங்க. இப்படியே எல்லாரையும் எண்ணி பார்த்துட்டு ரொம்ப நன்றி வணக்கம் அப்படின்னு இறங்கிட்டார். எல்லாரும் அவர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க உழைக்காமல் கஷ்டப்படாமல் பணக்காரங்கள் ஆகலாம், அதுக்கு ஐடியா சொல்கிறேன்னு சொல்லிட்டு படக்குன்னு இறங்கி போகிறீங்க, சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இந்த ஊரில் எத்தனை முட்டாள்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆசைப்பட்டேன், தெரிந்து கொண்டேன், நன்றி. உலகத்தில் உழைக்காமல் கஷ்டப்படாமல் சிந்திக்காமல் ஒரு வெற்றி கிடைக்கும் என்று நம்புவது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருத்தங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் கடினமான உழைப்பு இருக்கிறது, முயற்சி இருக்கிறது, விடாத தொடர்ச்சி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த இடத்தை நோக்கி நம்மால் செல்ல முடியும், வாழ்க்கையில் வெல்ல முடியும். பாரதியாருக்கு கூட இந்த மாதிரி ஒரு குணம் உண்டு. கடையத்தில் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த முரசு அடித்து தான் கிராமத்துல எல்லாம், இன்றைக்கி நிறைய கிராமத்தில் ஒரு அறிவிப்பு செய்யணும்னா முரசு அடிச்சுட்டு ஒருத்தர் வருவார். அவர் கையில் கொஞ்சம் காசை கொடுத்து, நான் சொன்னேன் ஊர் முழுக்க முரசடி, சாகாமல் இருப்பது எப்படி அப்படின்னு பாரதி உபதேசிக்க போகிறான் அப்படின்னு எல்லாருக்கும் போய் சொல்லு அப்படின்ட்டார். அந்த முரசு அடிக்கிறவன் டிங் டிங் டிங்னு எல்லாருக்கும் போய், ஊர் மக்கள்லாம் கவனிங்க, சாகாமல் இருப்பது எப்படின்னு பாரதி உபதேசம் செய்ய போகிறான், எல்லோரும் சாயங்காலம் 5 மணிக்கு வாங்கன்ட்டாங்க. ஊர்க்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. என்ன இருந்தாலும் ஒரு கவிஞன், கொஞ்சம் கிறுக்கே மாதிரி நடந்துக்கிட்டாலும் அவன் ஒரு பெரிய ஆள் தான், ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு நினச்சி எல்லாம் ஒரு வாசலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க.
திண்ண மேலே ஏறி நின்று பாரதியார் சொல்லுகிறார், சாகாமல் இருப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறீர்களா? ஆமாம் பாரதி, ஆமாம் ஆமாம். சாகாமல் இருக்க வேண்டுமென்றால், நீங்கள் சாகாமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதலில் உயிரோடு இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறீர்களா? உயிரோடு இருப்பது என்றால் என்ன தெரியுமா? அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காமல் இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவு அடுத்தவனுக்கு உதவி செய்ய வேண்டும். நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும். இது எதுவுமே உங்களிடம் இல்லை, நீங்கள் என்றைக்கோ செத்து விட்டீர்கள், போய் வாருங்கள் அப்படின்ட்டான். இவன் பேச்சை கேட்டு வந்தோம் பாருங்க அப்படின்னு போயிருக்கிறாங்க. இப்போ வாழ்க்கையிலே நமக்கென்று ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும். இந்த சமூகத்தை நேசிக்கிற ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தாங்க வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும். நெப்போலியன் ஹில் அப்படின்னு ஒரு பெரிய தன்னம்பிக்கை எழுத்தாளர், இந்த மோட்டிவேஷன் புக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அவரோடது லட்சக்கணக்கில் விற்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு எழுத்தாளர். அவர் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, நீங்கள் தோல்வி அடைவதற்கு எவ்வளவு சக்தியை செலவழிக்கிறீர்களோ, நம்ம தோற்று போகிறோம்ல சில விஷயங்களில், நீங்கள் தோல்வி அடைவதற்கு எவ்வளவு சக்தியை செலவழிக்கிறீர்களோ அதில் பாதியை செலவழித்தாலே வெற்றி அடைந்து விடலாம் அப்படிங்கிறார். நம்ம நிறைய தோல்வியை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் தோற்று போயிடுறோம். அந்த எண்ணத்தை மாற்றி வெற்றியை நோக்கி நம் சிந்தனையை திருப்பினால் பாதி அளவுக்கு நம்ம வேலை செஞ்சாலே வெற்றி பெற்று விடுவோம். அதுக்கு அவர் அழகாக ஒரு குறியீடு வைக்கிறார். வெற்றி பெறுவதற்கு 13 பாயிண்ட் வைக்கிறார், தோல்வி அடைவதற்கு 31 பாயிண்ட் வைக்கிறார் அந்த புத்தகத்தில். அப்போ நம்ம தோக்கணும்னா 31 வேலை செஞ்சால் தான் தோக்க முடியும். ஆனால் ஜெயிக்கணும்னா 13 வேலை செய்தாலே ஜெயித்து விட முடியும் என்று அவர் தன்னுடைய புத்தகத்தில் தெரிவிக்கிறார். அப்போ நல்ல தேவையான அளவு புத்திசாலித்தனம் இருந்தாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நம்ம நினைக்கிறோம் நிறைய அறிவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நிறைய அறிவு இருக்கிறவங்க ஜெயிக்கவே முடியாது. நம்ம ஊரில் ஒரு பழமொழியே இருக்குது தெரியுமா? அதிகம் தெரிஞ்சவன் சந்தைக்கு போனால் எந்த ஒரு பொருளையும் விற்கவும் மாட்டான், வாங்கவும் மாட்டான். அந்த அறிவே அவனுடைய வெற்றியை தடை செய்து விடும். ஒரு வேலையை செய்கிறதுக்கு தேவையான அறிவு இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். நான் ஒரு புத்தகத்தில் தான் படித்தேன், ஐன்ஸ்டீன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமாக படித்தேன். அது உண்மையாக என்னன்னு தெரில, ஆனால் ரொம்ப சுவையாக இருந்தது, அதனால் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஐன்ஸ்டீன் அவர்கள் அந்த சார்பு கோட்பாடு தத்துவத்தை கண்டுபிடிச்ச உடனே திடீர்னு அப்படியே ரொம்ப பிரபலமாயிடுறார். அவரை ஒவ்வொரு ஊர்லேயும் அவரை பேச கூப்பிட்றாங்க, சொற்பொழிவுக்காக, அதை பற்றிய விளக்கம் கேட்பதற்காக ஒவ்வொரு ஊர்லேயும் பேச கூப்பிட்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் போய் பேசி அவருக்கே போர் அடிச்சிருது. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறோமே அப்படின்னு வெறுத்துருது. அன்றைக்கி அதே மாதிரி ஒரு ஊருக்கு போகும்போது டிரைவர்கிட்ட சொல்கிறார், சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி எனக்கே எரிச்சலாக இருக்குது, ஏன்டா பேச போகிறோன்னு இருக்குது, செம போர் அப்படின்னார். இப்போ டிரைவர் சொன்னார், ஆமாங்க, நானே 10-15 நிகழ்ச்சி உங்கள் கூட தொடர்ந்து வந்தேன்னா நீங்கள் என்ன பேசுவீங்கிறது எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு, அப்போ உங்களுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். ஒன்று இவர் கேட்டார், நான் பேசுகிறது உனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு? ஆமாம், அப்படியே சொல்வேன், நீங்கள் வணக்கத்துலேருந்து நன்றி வரைக்கும் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே சொல்வேன். அவர் அசந்துட்டார். சரி ஒன்று செய், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் உனக்கு பதிலாக டிரைவராக இன்றைக்கி இருக்கிறேன், எனக்கு பதிலாக நீ ஐன்ஸ்டீனாக இருந்துக்கோ, அந்த மக்களுக்கு என்னைய தெரியாது, என் புகைப்படத்தை கூட அவங்க பார்த்ததில்ல, நீ போய் பேசு அப்படின்ட்டார். சரின்னு ஐன்ஸ்டீனுடைய டிரைவர் ஐன்ஸ்டீன் மாதிரி வந்து பேசுகிறார். இவர் பின் வரிசையில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறார். பயங்கரமாக பேசுகிறார். ஐன்ஸ்டீனே மிரண்டார். ஏடா நம்மளை விட ரொம்ப சிறப்பாக இதை பற்றி பேசுகிறானேன்னு ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறார். பேசி முடித்தவொடனே சந்தேகம் கேட்பாங்கல்ல, ஒவ்வொருத்தங்க எளிதான கேள்விக்கெல்லாம் இவர் பதில் சொல்லிட்டார். திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு கடினமான ஒரு கேள்வியை கேட்டார். இவருக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. ஐன்ஸ்டீனுக்கு அதை விட பதட்டமாயிருச்சு. அச்சோ இப்படி மாட்டிக்கிட்டாரே, இப்போ உண்மையை சொன்னால் நம்மளெல்லாம் எவ்வளோ தப்பாக அந்த ஊருக்காரங்க நினைப்பாங்கன்னு அப்படியே பதட்டமாக இருக்கிறார். இந்த கடினமான கேள்வியை கேட்டவரை பார்த்து டிரைவர் சொல்கிறார், இன்னொரு தடவை கேளுங்க அப்படின்னு. இன்னொரு தடவை கேட்குறார். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு என்கிட்ட கேட்குறீங்க பாருங்கள், இதுக்கு பதில் என் டிரைவரே சொல்லுவார், எப்போ வாப்பா வந்து சொல்லு. அவர் கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு தேவையான அறிவு இருந்தாலே வாழ்க்கையின் எல்லா தடைகளையும் நம்மால் உடைத்து விட்டு போக முடியும். மேலே 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 ஒன்று அடுக்கிக்கிட்டே போனோம் அப்படின்னா அந்த நேரத்தில் எதையுமே நம்மளால் கவனிக்க முடியாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.